உங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரசம்காரத்துக்கு போனோம். போயிட்டு சரி வீட்டுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவோம் பார்த்தோம். பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், சீத்தாப்பழம். இது நம்ம ஊர்லலாம் எங்கள் தோட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா சும்மா கிடக்கும், யாருமே கண்டுக்கிற மாட்டோம். இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்று எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள். 60 ரூபாங்க. தம்மா துண்டு இருக்குது, 60 ரூபா. அப்போ விலைவாசிலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். விவசாயத்தினுடைய மதிப்பு பாருங்கள். நம்ம சும்மா சாப்பிட்டது இப்போ 50 ரூபா 60 ரூபா. இந்த பழம் 2 பழம் எவ்வளோன்னு பாருங்கள். 2 பழம் எவ்வளோன்னு சொல்லுங்கள். 30 ரூபாங்க. 15 30 ரூபா. மொதல் 5 ரூபா 6 ரூபா கிடச்சிச்சு, அப்புறம் 10 ரூபா ஆச்சு, இப்போ வந்து 30 ரூபா ஆயிடுச்சு. இன்னொரு இடத்துல வாங்கியிருக்கேன், ஒரு பழமே 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இது அவகோடா ரேட்டு மறந்துட்டேன், எவ்வளோன்னு தெரில. சரி, இது என்ன, இது எதுக்காக, இது நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால் வாங்கினேன் அவகோடா. இது கமெண்டில் சொல்லுங்கள், இது உடம்புக்கு என்ன மாதிரி நன்மைகள் தரும் அப்படின்னு சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கிறக்காண்டி கேட்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது ஆப்பிள் எப்பயும் நார்மலாக வாங்குறது தான். இது வந்து கொடை ஆரஞ்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இன்னொரு ஸ்பெஷலு பாருங்கள். இது வந்து ஒரு விதமான தக்காளி மாதிரின்னு சொன்னாங்க. ஆனால் இது ஒரு ஆப்பிள், அதாவது ஆப்பிள் அப்படின்னு சொன்னாங்க. என்ன இதுன்னு தெரியல. ஆனால் ஆப்பிள் சிம்பிள் தான் போட்டிருக்கு பாருங்கள். பெஸ்ட் ஆஃப் குவாலிட்டின்னு போட்டிருக்கு. இது ஆப்பிள் மாதிரி தான் சொல்கிறாங்க, ஆனால் ஆப்பிள் இல்லை, தக்காளி வகையை சார்ந்தது அப்படின்னாங்க. ஆனால் இதனுடைய ருசி வந்து என்னது, இது மாம்பழம் இருக்குல்ல, மாம்பழத்தோடைய ருசியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மாம்பழம் என்ன ஒரு டேஸ்ட் இருக்கோ அதே டேஸ்ட் இருக்கும் அப்படி சொன்னாங்க. அது எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் இது ஒரு தக்காளி இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ருசி வந்து மாம்பழத்தோட ருசி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு வாங்கியிருக்கேன். இதனுடைய ரேட்டு வந்து 66 ரூபா. தம்மா துண்டு தான் இருக்குது. சாதாரணமாக ஒரு எப்படி சொல்கிறது, இந்த தக்காளியிலே பெரிய தக்காளி இருக்குல்ல, அந்த சைஸு தான் இருக்குது. இந்த பாருங்க, அதனோட சைஸு அவகோடா சைஸ் தான் இருக்குது, அதோட சின்ன சைஸு தான். இது வந்து 66 ரூபாங்க. இது பார்த்திங்கன்னா கான் வாங்கியிருக்கோம். கான் வந்து இது வந்து 20 ரூபா. 15 ரூபா வாங்கிட்டு இருந்தோம், இப்போ 20 ரூபா. அப்போ வந்து விலைவாசியெல்லாம் வந்து எவ்வளோ ஏற்றத்தில் இருக்குதுன்னு பாருங்கள். அதனால் என்ன சொல்கிறது, விவசாயத்தை வந்து மதிங்க, அனைவரும் வந்து விவசாயத்தை வந்து பாதுகாப்போம் அப்படின்னு சொல்கிறேன். சரிதானே? ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு பிளாட்டு போட்டு நிலத்தெல்லாம் அழித்து, விவசாய நிலத்தெல்லாம் அழித்து கிணற மூடி பிளாட்டு போட்டு விற்கிறாங்க காசுக்காக. ஆக இப்போ வந்து விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால வந்து விலைவாசி வந்து அதிகமாக ஏறிக்கிட்டு இருக்கு இல்லையா? அதான் காரணம். அதனால தான் நான் இப்போ பூசணிக்காய் வந்து எடுத்தாலும் கூட அதனுடைய விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா பாருங்கள், அது கொட்டாஞ்சியா, அது கொட்டாஞ்சி சர்ட்டை, அதில் வந்து எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் விதையெல்லாம். நம்ம வீட்டிலே போடுவோம் அப்படின்ட்டு. வீட்டில் நான் வந்து சுரைக்காய், வெள்ளரிக்காய், அந்த பீக்கங்காய், அந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு அதில் காட்டுறேன். நான் வீட்டிலே போட்டு வச்சுருக்கேன், தோட்டம் இல்லை எங்களுக்கு. அதனால் இப்படி போட்டு வச்சுருக்கறதுனால ஒவ்வொருத்தவங்களும் வந்து விவசாயத்தை வந்து அழிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். இதோட உங்களுடைய கருத்தை வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஓகே, அதுக்கடுத்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். உள்ளக்கு எடுத்து வச்சிடலாம். மேக்ஸிமம் நாங்கள் வந்து எதுவுமே வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம். ஆப்பிள்லாம் வச்சோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து எனக்கு அது பிடிக்கல, அதனால் இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம். வேணா இப்படி எடுத்துகிட்டு போய் வேணா இப்படி எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சிருவேன். சரிங்களா? அது பாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஆமாம், மேக்ஸிமம் பாருங்கள், நம்மகிட்ட ஃப்ரூட்ஸ் ஐட்டமே இருக்காது உள்ள. சும்மா ஏதோ 1 2 தான் இருக்கும், வாட்டர் பாட்டில் அது இதுன்ட்டு.